வாக்யஜ்ஞேன கல்பதாம். வைராக்யஞ்ச முமுக்ஷுத்வம் தீவ்ரம் யஸ்ய து வித்யதே தஸ்மின்னேவார்த்தவந்தः ஸ்யுः ஃபலவந்தः ஸமாதயः. வைராக்யஞ்ச முமுக்ஷுத்வம் தீவ்ரம் யஸ்ய து வித்யதே தஸ்மின்னேவார்த்தவந்தः ஸ்யுः ஃபலவந்தः ஸமாதயः. திரும்பவும் சொல்றார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தகுதி ரொம்ப முக்கியம். நீ பணக்காரனா ஏழையா, ஆணா பெண்ணா, ஜாதியா, இந்த ஜாதியா அந்த ஜாதியாங்கிறது முக்கியம் இல்லை. நீ எந்த வர்ணம்ங்கிறது முக்கியம் இல்லை. நீ புருஷனா ஸ்திரீயாங்கிறது முக்கியம் இல்லை. ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா மேதாவி புருஷோ வித்வானுக்கெல்லாம் இவ்வளோ தீவிரம் சொல்லலை அவர். இதுக்கு தான் சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு தான் இவ்வளோ சொல்கிறார் அவர். தீவிர மேதாவியாக இருக்கணும், என்னது தீவிர விவேக்கியாக இருக்கணும், என்னது தீவிர ஊகாப்போக விசக்ஷணனாக இருக்கணும், அப்படிலாம் அங்கே சொல்லலை. இது ரொம்ப முக்கியம். ஆனால் அது இன்டலெக்சுவல் குவாலிஃபிகேஷன்ஸ், புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வேணும். ஏன்னா நம்ம நிறைய பரிபாஷைகள்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். முடிஞ்சு கொடுத்துனா சாதன சதுஷ்டயம்னா ஒரு லைனில் சொன்னால் புரிஞ்சுக்கணுமே. சாதன சதுஷ்டயம்னா என்னன்னு பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சா படிப்படியாக தான் படித்தா ஆகணும். அதனால் அதெல்லாம் தேவைதான சொல்கிறாருங்க. எஸ்ய வைராக்கியம் முமுக்ஷுத்வம் தீவிரம் வித்யதே. தீவிரம் வைராக்கியம், தீவிரம் முமுக்ஷுத்வம். ஏன்னா இல்லாட்டி பலன் கிடைக்காதுங்கிறதுக்காக சொல்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ நிறைய பேர் சொல்கிறான், எனக்கு நான் ரொம்ப வருஷமாக படிக்கிறேன் ஆனால் இன்னும் பிரயோஜனம் இல்லையேன்னா. உபனிஷத்தே சொல்லிடுத்து, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா நமேதயா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யஸ்தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனு குஸ்வாம். முண்டகோபனிஷத் சொல்றது, கட்டோபனிஷத் சொல்றது. இந்த ஆத்மாவை நீ சும்மா வேத பாராயணம் பண்ணி அடைஞ்சுவிட முடியாது. பிரவச்சனேன, பிரவச்சன உபன்யாசம் அர்த்தம் இல்லை, வேத பாடனம். வேதத்தை திரும்ப திரும்ப சொல்றதுனால ஆத்ம ஜானம் வந்துவிடாதப்பா. பிரம்ம ஜானம், பிரம்மாத்மா ஐக்கிய ஜானம், பூர்ண தத்துவ ஜானம். அயமாத்மா பிரவச்சனேன ந லப்யா மேதையா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்பதான் மேதாவி சொல்லிருக்கார். மேதையா, கேவலம் மேதையா ஏவ ந லப்யா போடணும். கேவலம் வேத பாராயணன ஏவ ந லப்யா ந பகுனாஸ்ருதேன. கேவலம் பகுனாஸ்ருதேன, வெறுமனே சும்மா கேட்டுட்டே இருக்கிறதுனால உனக்கு இந்த ஞான நிஷ்டை ஏற்படாது. எமே வைஷ விருணுத்தை, இதுதான் எனக்கு வேணும். இது ரெண்டு அர்த்தம் இருக்கு. பகவான் யாரை சூஸ் பண்றாரோ அவருக்கு தான் கிடைக்கும்னு துவைத்தி அர்த்தம் பண்ணுவான். நம்ம என்ன சொல்றோம், நாம எதை சூஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நீ பணம் வேணும்னு பணத்துக்காக பேயா அலைஞ்சியானா பணம் கிடைக்கும். கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேயா அலைஞ்சியானா ஏதோ எப்படியோ அமைஞ்சாலும் அமையலாம். புண்ணியம் பண்ணணும்னு ஊரூரா சுற்றி நல்ல காரியம் பண்ணணும்னா அது கிடைக்கும், புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். இங்கே எது வேணாலும் சம்பாதிக்கலாம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம் காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாக அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம். எங்கிருந்தும் எங்கேயோ போவேன். தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. நீங்க கனெக்ட் பண்ணா புரியும். ஆகையினால இது 2வது அத்தியாயத்தில் இருப்போம், எங்கேயா போவோம். அது அந்த ஃப்ளோ வர்றதை பொறுத்து. எங்கேயோ இருக்கு அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம். சதயா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான் அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. 7வது அத்தியாயம். 4வது அத்தியாயத்தில் சொல்றார், காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாக. ஆஹா எமே வைஷ விருணுதே, ஏஷா எம் விருணுதே. அதனால இந்த
சர்வநாம பதம் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சௌரியமா போச்சு. ஏஷா எம் விருணுத்தே தேனைவ லப்யா. இவன் எதை சூஸ் பண்றானோ, ஏஷகாங்கிறது ஈஸ்வரனும் சொல்லிடலாம், ஏஷகாங்கிறது ஜீவாத்மானும் சொல்லலாம். தேனைவ லப்யா, அங்க முமுக்ஷுத்துவம் பிரதானம். அந்த மந்திரத்தில் தீவிர முமுக்ஷுத்துவம் இல்லைன்னு சொன்னா நீ எத்தனை வேத பாராயணம் பண்ணினாலும், எவ்வளவு உனக்கு ஞாபக சக்தி இருந்தாலும், எத்தனை தடவை நீ பெரியவங்கள்ட்ட கேட்டிருந்தாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. உனக்கு அந்த மோட்சத்துல இச்சை தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறத நல்லாவே சொல்ற. ஆக எஸ்ய வைராக்கியம் முமுக்ஷுத்வம் தீவிரம் வித்யதே எஸ்ய தூ, எவனுக்கு தீவிரமா இருக்கோ அப்பத்தான் என்னாகும்னா சமாதய அர்த்தவந்தா பலவந்தா ஸ்யுஹு. அப்பத்தான் அது ரெண்டு சொல்றார், அர்த்தவந்தா பலவந்தா. தீவிர வைராக்கியே சமாதி சப்தாக அர்த்தவந்தா, தீவிர முமுக்ஷுத்வே சமாதய பலவந்தா இது விபாகா. அப்படி பிரிக்கிறார் சந்திரசேகர பாரதி சுவாமி. அர்த்தவந்தகான்னா என்ன, பலவந்தகான்னா என்ன, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். ஜென்ம சார்த்தகம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பிறவி பயனுள்ளதாக இருக்கணும். அதே மாதிரி ஜென்ம சாஃபல்யம், ஜென்ம சார்த்தகம், ஜென்ம சாஃபல்யம், சாஃபல்யம் சாப்பல்யம் போடக்கூடாது, ஜென்ம சாஃபல்யம், பிறவி பயனுள்ளதாக இருக்கணும். இந்த ஜென்மா இன்னைக்கு காலையில் எழுந்து ராத்திரி படுக்கிற போது இன்றைய நாள் பயனுள்ள நாள், நாளைய நாளும் பயனுள்ள நாளாக இருக்கணும். தினமும் சுவாமிகிட்ட கேட்கணும். சஞ்சமே மயஷ்டமே பிரியஞ்சமேனு காமஷ்டமே காமஷ்டமே சௌமனசஷ்டமே பத்ரஞ்சமே ஸ்ரேயஷ்டமே வசியஷ்டமே யசஷ்டமே பகஷ்டமே திரவிணஞ்சமே. இதோட அர்த்தத்தை நினைக்கலாம். இது அப்படியே ஸ்லோகத்தில் இருக்கு, வேதம் மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பௌராணிக கர்ம தர்ப்பணகால இது அப்படியே ஸ்லோக ரூபமா இருக்கு, யார் வேணாலும் சொல்லலாம். இது வேத மந்திரமா இருக்கிறதுனால எல்லாரும் சொல்ல முடியாட்டா கூட பௌராணிக கர்ம தர்ப்பணத்தில் இது அப்படியே இருக்கு, ஸ்லோகா ஃபார்ம்ல இருக்கு, யார் வேணாலும் சொல்லலாம். சஞ்சமே மயஷ்டமே பிரியஞ்சமேனு காமஷ்டமே காமஷ்டமே சௌமனசஷ்டமே, தினம் இது சொல்லணும். பத்ரஞ்சமே ஸ்ரேயஷ்டமே வசியஷ்டமே யசஷ்டமே பகஷ்டமே திரவிணஞ்சமே யந்தாச்சமே தர்த்தாச்சமே க்ஷேமஷ்டமே திருதிஷ்டமே விஸ்வஞ்சமே மகஷ்டமே சம்விச்சமே ஞாத்ரஞ்சமே சூஷ்டமே பிரசூஷ்டமே சீரஞ்சமே லயஷ்டம ருதஞ்சமே மிருதஞ்சமே யக்ஷ்மஞ்சமே நாமயச்சமே ஜீவாதுஷ்டமே தீர்காயுத்வஞ்சமே நமித்ரஞ்சமே பயஞ்சமே சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே. இது ஒன்றை மாத்திரம் சொல்ல சொல்லுவாங்க எங்களையெல்லாம். இந்த ஒரு அணுவாக்கம் சொல்லு, 11 அணுவாக்கம் இருக்கு, அத்தனையும் சொல்ல வேண்டாம். இந்த ஒரு அணுவாக்கம் வெரி இம்பார்ட்டன்ட் அணுவாக்கம். இதுல எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான உயர்ந்த விஷயங்கள்லாம் கேட்டு, மற்றதெல்லாம் அர்த்தகாம விஷயங்களா இருந்தாலும் இதுல நிறைய சம்விச்சமே ஞாத்திரஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே சஞ்சமே மயஷ்டமே பிரியஞ்சமே அனுகாமஷ்டமே ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஆக முமுக்ஷுத்வம் தீவிரமா இருக்கணும். தஸ்மின்னேவ யஸ்மின் வைராக்கியம் முமுக்ஷுத்வம் தீவிரம் வர்த்ததே, எவனிடத்தில் படிக்கணும். யஸ்மின் புருஷே யஸ்மின் சாதகே தஸ்மின்னேவ சமாதயः அர்த்தவந்தः ஸ்யுஹு பலவந்தः ஸ்யுஹு. அர்த்தவந்தகன்னு அர்த்தம், இந்த சமாதமாங்கிற வேர்டுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும். அவனுக்கு தான் அது பிரயோஜனத்தை கொடுக்கும், அதுக்கு பலனையும் கொடுத்துடும், அதனுடைய பலனாகிய மோட்சத்தையும் அது கொடுத்துடும் அர்த்தம். எப்படி விவசாயம் பண்ணணும்னா எத்தனை கண்டிஷன் வேண்டியிருக்கு. நம்ம உழணும், தண்ணி வேணும், நோய் பூச்சி வராமல் இருக்கணும், வன்பறவை மாமாயை அணுகாவண்ணம், தாய்மானவர் சொல்ற மாதிரி. இதுக்கிடையில் இத்தனையும் வராமல் இருந்து அந்த பயிர் விளையணுமே, அதுக்கு எவ்வளவெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கடந்து ஒரு பயிர் விளையிறது. அது மாதிரி தான் இதுவும். தஸ்மின்னேவ சமாதயா, சமாதயான்னு போட்டதுனா நீங்கள் எல்லாம் போட்டுக்கணும். இங்கே வைராக்கியம் முமுட்சுத்தை தவிர பாக்கி எல்லாம் விவேகம், விவேகம் அண்டர்ஸ்டுட். சமதம உபரம ஸ்திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். அப்பதான் அந்த சப்தங்கள் சொற்களுக்கு பொருள்
உள்ளதாக அமையும். அது மாத்திரம் இவன் பாரு, அந்த சொற்களுக்கு வடிவமாக விளங்குகிறான். எம்பாடிமெண்ட் ஆஃப் ஷமாதயா. ஷமம்னா அவனை பார்த்து கற்றுக்கலாம், தமத்தை பார்த்து கற்றுக்கலாம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா எல்லாம் இவனை பார்த்து கற்றுக்க முடியும்னு அர்த்தம். அவனுக்குத்தான் அந்த பலன் கிடைக்கும். இன்னொருத்தனுக்கு அந்த ஷமாதேகாங்கிறது என்னன்னா, அப்பத்தான் அந்த சாஸ்திரத்தில் சொன்ன வேர்டுக்கெல்லாம் ரியாலிட்டி வரும். யாருக்கு வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் தீவிரமாக இருக்கும், விவரமான வைராக்கியம், ஞானபூர்வக வைராக்கியம், ஞானபூர்வக முமுட்சுத்துவம், அது ரொம்ப முக்கியம். விவேகபூர்வக வைராக்கியம், விவேகபூர்வக முமுட்சுத்துவம் யாருக்கு இருக்கோ, விவேகபூர்வகமானது தீவிரமாக யாருக்கு இருக்கோ, விவேகபூர்வகமான வைராக்கியமும் முமுட்சுத்துவம் யாருக்கு தீவிரமாக இருக்கோ அவனுக்குத்தான் சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானமெல்லாம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். என்னது அப்புறம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்ஃபுல், மீனிங்ஃபுல். அர்த்தவந்தகனா மீனிங்ஃபுல், அப்புறம் பலவந்தகனா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஆஹா, பலவந்தக ஸ்யுஹு. ஆச்சாரியர் மோட்சத்துக்கு சாதனம் ஞானம் என்றும், அந்த ஞானத்துக்கு குரு சாஸ்திர முகமான உபதேசம் ஸ்ரவணம் சாதனம்னு சொன்னார். ஆக மோட்சத்துக்கு சாதனம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானம், சர்வம் கலு இதம் பிரம்ம அப்படிங்கிற ஞானம், பிரம்மைவ சத்தியம் அந்யத் சர்வம் மித்யா அப்படிங்கிற ஞானம்தான் மோட்சத்துக்கு சாதனம். அந்த அகண்டாகார விருத்தி ஞானம்தான் ஜீவத்வ நிவர்த்திக்கு சாதனம். பிரம்மத்வ பிராப்தி சொல்ற ஜீவத்வ நிவர்த்தி. சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மம், எல்லாம் பிரம்மந்தான். இந்த ஞானம் குரு வேதாந்த சாஸ்திர பிரமாண ஜன்யம். அதற்கு தேவை ஸ்ரவணம். ஸ்ரவணத்துக்கு தேவை அந்த சாதகனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் சாதனம். சாதன சதுஷ்டய சம்பத்தியை பற்றி சொல்லியாச்சு. அது அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் ஒதுக்கி சொல்லியாச்சு. அதிகாரிணம் ஆசாஸ்தே பலசித்திர் விசேஷதா உபாயா தேசகாலாத்யாக சந்தியஸ்யாம் சககாரிணா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார். ஸ்லோகத்தோட நம்பரை பார்த்துக்கோம். ஆக விசேஷதா பலசித்தி அதிகாரிணம் ஆசாஸ்தே. பலசித்தியானது விசேஷதா அதிகாரிணம் ஆசாஸ்தே. பலன் மோட்சங்கிற பலன் சித்திக்கணும்னா அதை அடைவதற்குரிய தகுதியை உடையவனை சார்ந்திருக்கிறது. பலசித்தியானது பலத்தை அடைவதற்கு தகுதியுடையவனை சார்ந்திருக்கிறது. மற்றபடி மற்ற உபாயங்கள்லாம் உபாயாக தேசகாலாத்யாக, நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல நேரத்தில் படிக்கிறது, நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் படிக்கிறது, நல்ல குரு கிட்ட படிக்கிறது, இதெல்லாம் அப்புறம்தான். ஆனால் அதிகாரித்துவம் ரொம்ப முக்கியம். அப்புறம் குருவை பற்றி சொல்ல போகிற குரு லக்ஷணம் அப்புறம் வரப்போகிறது. முதல்ல சிஷ்யனுடைய லக்ஷணம் இங்கே சொல்லிட்டு இருக்கார். அது மாத்திரம் இல்லை, இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி பூர்ணமாக இருக்கணும்னு சொல்கிறார். அப்பத்தான் மோட்சங்கிறது பூர்ணமாக நமக்கு உணர முடியும். இல்லை என்றால் இது வெறும் பேருக்கு மாத்திரம்தான், பிரயோஜனம் இருக்காது. ஆகையினால அது மந்தமாக இருந்தால் கூட, கொஞ்சமாக இருந்தால் கூட அந்த நெருப்பை ஊதி ஊதி பெருசாக்கி விடலாம். கொஞ்சம் துளிர் இருந்தால் கூட மரத்தை பெருசாக உயிரை காப்பாற்றி விடலாம். அது மாதிரி கொஞ்சம் முமுட்சுத்துவம் இருந்தாலும் இந்த முமுட்சுத்துவம் காலப்போக்கில் தீவிரமாக ஆகணும். அது குருவோட அனுகிரகம். அது ஈஸ்வர அனுகிரகம் கூட சொல்லலை. குரு மனசில் ஈஸ்வரங்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நமக்காக பிரார்த்தனை பண்ணி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும். அவர் நாம முன்னேறணும், மோட்சம் அடையணும்னு குரு ஆசைப்படணும். அதுக்காக அவர் மெனக்கெட்டு பாடம் சொல்லி கொடுக்கணும்.
அப்பதான் அந்த பிரசாதத்தினால நமக்கு அந்த அதிகாரித்துவம் குறைவா இருந்தாலும் அதிகாரித்துவம் கூடிடும். குறிப்பா முமுக்ஷுத்துவம், வைராக்கியமும் முமுக்ஷுத்துவமும் கூட கூட பிரயோஜனம் கூடுகிறது. இதுல மந்த அதிகாரி, மத்தியம் அதிகாரி, தீவிர வேகேனாம் ஆசன்னஹா அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில். தீவிர வேகம் வேணும், மந்த வேகம் போராது, தீவிர வேகமா இருக்கணும். இதுல பணம் சம்பாதிக்கணும்னு பேயா அலையிறது, பீச்சில் மீட் பண்ணணும்னு பேயா அலையிறான். சொல்றேன், எல்லாத்துக்கும் அர்த்தம் காமம் எல்லாத்துக்கும் சொல்றேன். ஒரு பெண்ணை பார்க்கணும்னு ஆசையா அலையிறான், பெண்ணோ ஆணோ தீவிரமா அலையிறான். என்னெல்லாமோ அவங்கள திருப்திப்படுத்தி பார்க்கறான் மனுஷன். பணத்துக்காக அப்படித்தான். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு அலையிறான், சுகம் விஷய சுகம் அனுபவிக்கிறதுக்கும் ஆசைப்பட்டு அலையிறான். புண்ணியம் பண்றதுக்காகவும் அலையிலேன்னு அலையிறாங்கல்ல, கோயில் கோயிலா போறாங்க, பூஜையா பண்றான். எத்தனை புண்ணியம் பண்றது, சபரிமலைக்கு போய் நடந்து நடந்து போறான், ஆசை எல்லாம் போறதுனால இது. அதே மாதிரி வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கான் விடாம. ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி ஞான நிஷ்டையை அடையணுங்கிறதுக்காக இவனும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. ஆர்வம் உடையவர் காண்பார் அறநடினர் திருமூலர். ஆர்வம் உடையவர் காண்பார் அறநடி. ஆர்வம் வேணும். எந்த துறையா இருந்தாலும் சரி, பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும், புலனின்பம் துய்ப்பதாக இருந்தாலும், புண்ணியங்களை சம்பாதிப்பதாக இருந்தாலும், ஞானமடைந்து முக்தி அடைய வேண்டி இருந்தாலும் அதற்கு ஆசை வேணும். தன இச்சா, அப்புறம் என்னது, விஷய சுக இச்சா, புண்ணிய இச்சா, மோக்ஷ இச்சா. மோக்ஷ இச்சை எவ்வளவு தூரம் தீவிரமா இருக்கோ அதை பொறுத்து அதுக்கான எதுல இச்சை இருக்கோ சாதனத்துல பிரவருத்தி இருக்கும். எங்கெங்க இச்சை தீவிர இச்சா தத்ர தத்ர பிரவருத்தி. எஸ்மின் விஷயே தீவிரா இச்சா பவதி தஸ்மின் விஷயே ஏவ தீவிரா பிரவருத்திர்ஜாயத்தே. அதுலதான் தீவிரமான பிரவருத்தி வரும். அதைத்தான் இங்க சொல்றார். வைராக்கியஞ்ச முமுக்ஷுத்வம் தீவிரம் எஸ்ய து வித்யதே. எவனுக்கு தீவிரமா இருக்கோ தஸ்மின்னேவ அர்த்தவந்தா பலவந்தா. அதாவது இந்த சமதமாதி குணங்களுக்கு இதை கடைப்பிடிக்கிறவன் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு கேட்டா இவனை காட்டலாம். பத்தியா, இவனுக்கு சமத அர்த்தவந்தகாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன் பாரு, இவனை பாரு, சமதமாதிகள்லாம் அவனுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு அந்த சமதமாதிகள் அவனுக்கு பலனை கொடுக்கும். இவன் பிறருக்கும் முன்மாதிரியாக இருப்பான், அவனும் பயனை அடைவான். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில பிறருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பான். அது மாத்திரமில்லை, அவனுக்கும் அதனுடைய பிரயோஜனம் கிடைக்கும். அர்த்தவந்தகாங்கிறதுக்கு பிறருக்கு ஒரு ரோல் மாடல். சமம்னா பாரு, இவனை பாரு, இவனுக்கு சமகுணம், சமம் எப்படி இருக்கு, தமம் எப்படி இருக்கு, அப்புறம் இவனுக்கு உபரத்தியை பாரு, திதிக்ஷையை பாரு, ஸ்ரத்தையை பாரு, சமாதானம் பாரு, எப்படி இருக்கு இவனுக்கு முமுக்ஷுத்வம். அது மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு ரோல் மாடல் மாதிரி இருப்பான். இந்த சமதமாதி சப்தங்களுக்கு இவன் ஒரு உதாரணமா இருக்கான்ப்பா. இந்த சப்தம் புரியணும்னா அந்த சப்தத்துக்கு இவன் தான் எம்பாடிமெண்ட் எல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி பொருளா இவன் இருக்கான் சமதமாதி குணங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, அது இன்னொருத்தனுக்கும் நாம எக்ஸாம்பிளா இருப்போம், நமக்கும் அந்த ஞானத்தினால அதனால ஞானம் கிடைக்கும், ஞான நிஷ்டை ஏற்படும், ஞானம் பிரபலமாயிடும். அஜ்ஞானம் போய் அஜ்ஞான காரியமெல்லாம் துர்பலம், பரிபூர்ண துர்பலமாயிடும், பாதையாயிடும். அதுக்கு சத்தியத்துவமே இருக்காது. நிழலுக்கு மதிப்பில்லாதது போல இந்த அகங்காரத்துக்கே, தன்னுணர்வுக்கே, இண்டிவிஜுவாலிட்டிக்கே மதிப்பு இருக்காது. நிழலுக்கு யாராவது மதிப்பு, நிழலுக்கு எவனா கொடை பிடிப்பானா? மனுஷனுக்கு தான் கொடை பிடிப்பான். இப்போ நிழலை யாரா மதிக்க மாட்டோமோ, நிழலை எப்படி மதிக்க மாட்டோமோ அப்படி இந்த இண்டிவிஜுவாலிட்டி, ஜீவத்வம், தன்னுணர்வு, இதை மதிக்கவே மாட்டோம். இதுக்கு ஸ்துதி வந்தாலும் சரி, நிந்த வந்தாலும் சரி, நிந்த பண்றவனுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் நிந்த ஸ்துதி நிந்தா பண்றவனுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் மித்யா. அந்த ஸ்துதி நிந்தை எவன் வாங்கிக்கிறானோ அவனும் மித்யா.
ஆகையினால இதுக்கு அதிஷ்டானம் மாத்திரம்தான் சத்தியம். அந்த பலம் வந்துடும். ஆகையினால எதுக்குமே பார்த்தா அவன் சொல்லுவான், என்ன மரக்கட்டையா ஜடமான்னா, ஜடமில்ல அகண்டாகார விற்த்திமான், அகண்டாகார விற்பி பிரபலமா இருக்கு. ஆகையினால இதெல்லாம் அவனுக்கு விஷயமே கிடையாது, எல்லாம் அவனுக்கு புல்லுக்கு சமானம். என்னது? நிஸ்பிருகஸ்ய திருணம் ஜகத், ஸ்லோகமே இருக்கே, நிஸ்பிருகஸ்ய திருணம் ஜகத், உதாரஸ்ய திருணம் வித்தம், சூரஸ்ய மரணம் திருணம், விரக்தஸ்ய திருணம் பாரியா, நிஸ்பிருகஸ்ய திருணம் ஜகத். ஆகையினால இவனுக்கு இந்த உலகம் புல்லுக்கு சமானம். அதான் புல்லை யாரா போய் இப்போ இத்தனை புல் இருக்குது, புல்லை ஒன்று ஒன்றா புல்லை பார்த்துட்டா இருக்கும், ஏகப்பட்ட புல் இருக்கு. புல்லுக்கு என்ன மரியாதை, என்ன பார்க்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கு, அவ்வளோதான். ஒரு புல்லுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம். இந்த புல் போகிறது வருது, அவ்வளோதான். சரி, அது திரும்பவும் எம்பசைஸ் பண்றார். அதாவது யாருக்கு தீவிரமும் வைராக்கியம் இருக்கோ அவனுக்குத்தான் இது அர்த்தவந்தம் பலவந்தம். அவன்தான் அர்த்தவந்தனாகவும் பலவந்தனாகவும் இருப்பார். அதாவது சாதன இந்த அர்த்தவந்தா பலவந்தா என்னதுன்னா சாதுன சதுஷ்டய சம்பத்தையா பலவந்தஸ்யு. ஏன்னா அது பகுவச்சனத்தில் இருக்கு. இல்லாட்டி ஷஷ்டி ஏகவச்சனம் போடணும், அப்படிலாம் இல்லது. ஆகையினால பலவந்தா அர்த்தவந்தா ஸ்யுஹு, ஷஷ்டி ஏகவச்சனம் தான் சரியா வரும் போல் இருக்கு, பரவாயில்ல. அர்த்தவந்தா பலவந்தா ஸ்யுஹு, அர்த்தவான் அர்த்தவந்தௌ அர்த்தவந்தா, அர்த்தவந்தம் அர்த்தவந்தௌ அர்த்தவதா. அதில் அர்த்தவந்தா அர்த்தவந்தா அர்த்தவதோஹோ அர்த்தவதாம், பலவந்தா பலவதோஹோ பலவதாம், அப்படி வரலாம், அப்படிதான் வரும். அர்த்தத்தை உடையதாக இருக்கும். ஷமாதயா ஷமாதயா பலவந்தா ஸ்யுஹு, ஷமாதயா ஷமாதயா பலவந்தா அர்த்தவந்தா ஸ்யுஹு. ஷமாதிகள் ஷமதமாதிகள் எல்லாம் அவனுக்குத்தான் அர்த்தம் உடையதாகவும் பலனை உடையதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றார். வைராக்யஞ்ச முமுக்ஷுத்வம் தீவிரம் யஸ்ய து வித்யதே தஸ்மின்னேவார்த்தவந்தः ஸ்யுः பலவந்தः ஷமாதயः. வைராக்யஞ்ச முமுக்ஷுத்வம் தீவிரம் யஸ்ய து வித்யதே தஸ்மின்னேவார்த்தவந்தः ஸ்யுः பலவந்தः ஷமாதயः.